மலேசிய தமிழ் திரையுலகில் மாறுபட்ட கதை சொல்லலும் தொழில்நுட்ப அணுகுமுறையும் கொண்ட புதிய படைப்பாக உருவாகியுள்ள பூவெல்லாம் கேட்டுப்பார் PKP ஆகஸ்ட் 27 நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இயக்குனர் கார்த்திக் ஷாமளன் இயக்கியுள்ள இந்த அட்வென்ச்சர் மற்றும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் திரைப்படத்தின் சிறப்பு திரையிடல் செராஸ் GSC மைட்டான் திரையரங்கில் நடைபெற்றது. திரைப்பட துறையினர், ஊடகவியலாளர்கள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்ட இந்த திரையிடல் படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டுக்கு முன்பாக அதன் கதைக்களம், தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் படக்குழுவின் முயற்சிகளை அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. தனித்துவமான கதை சொல்லல் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளால் கவனம் ஈர்த்து வரும் இயக்குனர் கார்த்திக் ஷாமளனின் புதிய படைப்பு என்பதாலேயே PKP மீது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இம்முறை இவர் அட்வென்ச்சர் மற்றும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அம்சங்களை இணைத்து எப்படிப்பட்ட அனுபவத்தை வழங்கப் போகிறார் என்ற ஆர்வமும் உருவாகியுள்ளது. 145 நிமிடங்கள் ஓடும் PKP முழுமையாக எனாமார்பிக் ஃபார்மாட்டில் படமாக்கப்பட்ட மலேசிய தமிழ் திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்தின் விஷுவல் பிரசன்டேஷனுக்கு தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் நோக்கில் இந்த வடிவம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த படம் தனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான படைப்பு என இயக்குனர் கார்த்திக் ஷாமளன் கூறியுள்ளார். அன்பு, கடின உழைப்பு மற்றும் பல்வேறு உணர்வுகளின் பயணமாக PKP உருவாகியுள்ளதாகவும் இவர் பகிர்ந்து கொண்டார். இல்லை, ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது என் வீட்டு தோட்டத்தில் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில்லர் படத்தில் தான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் மறுபடியும் ஒரு ட்ரில்லர் பண்ணியிருக்கேன். நடுவில் நான் வந்து ப்ரைவேட் சேனல்ஸ்க்கு ஆக்சுவலி ட்ரில்லர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப வருஷமாக நான் சினிமா தியேட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணலை. ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பண்ணுற ஒரு ட்ரில்லர்னால ரொம்ப ஆசையாக, ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக செஞ்சுருக்கேன். படம் முடிஞ்சு வெளியாகிறப்ப ஓகே, நான் கொடுத்த காசுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம் பார்த்துட்டேன். நான் வந்து என் காசை இழக்கலை, எனக்கு இந்த படம் வந்துட்டு நல்ல பிடிச்சிருக்கு. படம் முடியும் போது ஓகே, என் காசு இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்ட படம் செஞ்சிட்டேன்னு போய் சொல்லலை. போன படத்தோட ஒரு பெட்டரான படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 5 பேர் தான். அதுவும் லீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான். இவங்களுக்குள்ளார தான் அந்த கதை போதுன்றதுனால ஒரு 2.5 மணி நேரம் அவங்க எல்லாரையும் வச்சு, அதுவும் வந்து செட்டு தான், எல்லாமே செட்டுக்குள்ளார ஒரு இடத்துக்குள்ள நடக்கிறதுனால ஒரு லொக்கேஷனில் வச்சு அவ்வளோ நேரம் கதையை சொல்லணும். அது வந்து எந்த இடத்துலையுமே அவங்கள போரிங் ஆக்கக்கூடாது. அண்ட் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்ததே திரும்பி பார்க்குறோன்ற சொல்கிற ஒரு ஃபீலும் கொடுக்கக்கூடாதுல்ல. இதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறதே எனக்கு ப்ரௌடாக இருந்தது. ஏன்னா 9 வருஷமாக சுமக்கிறோம்ல. இந்த கதை நான் என் வீட்டு தோட்டத்தில் அப்போ எழுதின கதை. ஸோ அப்போ இருந்தே எனக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. ரொம்ப சின்ன கதை தான், த்ரில்லர் ரொம்ப சின்ன கதை தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம நாட்டில் தமிழ் சினிமாவில் இன்னும் வரல. வெளிநாடுகளில் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. நம்ம நாட்டு தமிழ் சினிமாவில் இல்லைல்ல. அதனால ஒரு ஆசை, இப்படி ஒரு படத்தை எடுத்துட மாட்டோமா, இதை செஞ்சு காட்டிட மாட்டோமான்னு. இதை முடிச்சதே எனக்கு ரொம்ப பெருமை தான். பூவெல்லாம் கேட்டுப்பார் நல்ல ஒரு அருமையான த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஆக்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் போனால் தான் அந்த மாதிரியான ஆக்டிங் நீங்கள் பண்ண முடியும். இட்ஸ்னோ ரொம்ப சுலபமாக கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அந்த கதையோட சீக்வன்ஸும் சரி, மற்றும் வந்து ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், அதுவும் சொல்லணும்னா அந்த படத்துக்கு நல்லா உயிர் கொடுத்த சில கேரக்டர்ஸ் ப்ளஸ் அந்த மியூசிக். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு ஹோல் டீம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வருகின்ற 27 ஐ திங்க் மலேசிய மக்கள் எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நம்மளோட தமிழ் படங்கள் இப்போ வந்து கடந்த 5-6 வருஷமாக நல்லா சிறப்பாக தமிழ் படங்கள் எடுக்கிறாங்க. நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நல்லா பணம் போட்டு நல்லா திறமையை வெளியே கொண்டு வராங்க. இதுக்கான ஆதரவு வந்து மக்கள் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மலேசிய படங்களை போய் பார்க்கணும். படத்தில் டத்தின் ஷைலா நாயர், மகேன் விகடகவி, யுவராஜ் கிருஷ்ணசாமி, வெரோனிகா தோமஸ், தஷ்ரா அகோந்திரன் மற்றும் KS மணிகம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் ஷமேஷன் மணிமாறன் இசையமைத்துள்ள இந்த படத்தில் கதை மற்றும் காட்சிகளின் உணர்வுகளுக்கு இசை முக்கிய பங்காற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கார்த்திக் படம் அதனால ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஆமாம், என்ன ஒரு இம்பேக்ட் இருக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் பூந்துட்டு பேக் டு ரியாலிட்டியான ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு 2 hours 2.5 hours வந்துட்டு I can assure them they will travel to a different world அப்படின்ற மாதிரி வெளியாகும் போது அந்த வேர்ல்ட்லேருந்து ஸ்லோவாக they will digest and come out. ஸ்கோராக வந்துட்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்துட்டு ரொம்ப ஹாலிவுட் ஸ்டைலில் கேட்டார். ஆக்சுவலி நார்மலாக ஐ எம் வெரி யூஸ் டு ஒர்க் இன் இந்தியன் ஸ்டைல்.
இதில் வந்து எனக்கு இந்தியன் ஸ்டைலே வேண்டான்ற மாதிரி எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி டோன்ஸ் விச் இஸ் மோர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரல் ஹாலிவுட் பேஸ்டான உள்ள ஸ்கார்ஸ். ஸோ லிமிட்டட் டாய்ஸ் அதை வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும். ஸோ அது சேலஞ்ச். இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு ஏறினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, அந்த ரைடு இருக்கும். சிறப்பு திரையிடலில் கலந்து கொண்ட நடிகர்கள் பிகேபி தங்களுக்கு வழக்கத்தில் இருந்து மாறுபட்ட படப்பிடிப்பு அனுபவமாக இருந்ததாக கூறியதுடன் படத்தின் கதாபாத்திரங்களும் உருவாக்க முறையும் புதிய சவால்களை வழங்கியதாக பகிர்ந்து கொண்டனர். பூவெல்லாம் கேட்டுப்பார் வந்து ஒரு புதுமையான ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். ஸோ இந்த வேளையில் நான் கார்த்திக் சாம்லனுக்கு நன்றி சொல்லணும். இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப சொல்கிறது ரொம்ப காமனான ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த சர்வைவல் ப்ராசஸ் தான் இந்த கதையோட ஃபுல் ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா பேர் நடிச்சிருக்காங்க என் கூட. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் வந்து அந்த கதை எடுத்த விதம், அந்த லொக்கேஷன்ஸ், காதல், அந்த லவ், அந்த ஃபேக்டர் வந்து எல்லா கதாபாத்திரத்திலையும் நமக்கு நல்லா வந்து உணர முடியும். ஸோ அது வந்து இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் பட் இது வந்து எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். அதான் சொன்னேன், இட்ஸ் பக்கா காதல். ஆனால் இது இட்ஸ் நாட் a guy and a girl kind of love story. பட் ஒரு பக்கா காதல் மாதிரியோட கதை தான். ஆனால் இந்த காதல் வரும் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற ஒரு காதல், அன்பு, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், அந்த ஒரு லவ். ஸோ அந்த ஃபேக்டர் தான் வச்சுட்டு தான் இந்த கதையை பற்றி நான் சொல்லுவேன். இந்த படம் நடித்தது ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறவங்க தானே. ஆக்சுவலி வழக்கமாக எந்த ஒரு படம் நடித்தாலுமே அது புது அனுபவம் தான். அந்த வகையில் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். ஏன்னா நான் முடி வெட்டிடணும் எப்போதுமே. ஏன்னா கார்த்திக் சாம்லன் வந்து முடி வெட்ட நடிக்க வைக்க மாட்டார். ஸோ அதனால் இட்ஸ் அ ஹேர் கட் சீன் சொல்லலாம் நிறைய என்னோட. அதையும் தாண்டி வந்து ஃபுல்லாக நைட்டு சீன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 80% சீன் நைட்டு இருந்ததுனால அதோட விளைவுகள் வேறு. ஏன்னா மறுநாள் காலை வேலைக்கு போனோம். ஸோ ஏர்லி மார்னிங் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு திருப்பி அடிச்சிருச்சு ஓடணும் வேலைக்கு. நான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வாஸ் ஹெக்டிக் அட் த சேம் டைம். இஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபிள். மக்கள் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான திரையை எதிர்பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது அனமோஃபிக்கில் எடுத்த ஒரு படம். ஸோ முழுக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு ஸ்க்ரீனை வந்து அவங்க பார்க்கலாம ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. அது பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இது வரைக்கும் மலேசியாவில் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை அடித்து சொல்லலாம். ஒரு மலேசியா தமிழ் படம் இந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இதில். இது முதல் முறையாக வருது. அதுவும் நல்லபடியாக வந்திருக்கிறத பார்க்குறப்ப அவங்க ஓகே இனிமே படங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இனிமே இந்த மாதிரி படங்களை நம்ம மலேசியாவில் பார்க்க முடியும், நல்லா எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் சொல்லுவோம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம். எதனாலனா இது வரைக்கும் நான் இந்த டெப்த் அளவுக்கு ஒரு கேரக்டர் நான் பண்ணது கிடையாது. அட் த சேம் டைம் இது இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னா ஃபார் த வெரி ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்துட்டு என்னோடய லுக்கெல்லாம் மாற்றி கொஞ்சம் முடி வளர்த்து கண்ணாடிலாம் வச்சு, ஏன்னா எப்போதுமே எல்லா படத்துலையும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஒரே மாதிரி இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கதையில் இருக்கிற இந்த டேக்அவேன்னு சொல்லுவாங்களே, இந்த கதையில் சொல்லப்படுற ஒரு மெசேஜ், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்காக என்ன எக்ஸ்டெண்ட் வரைக்கும் சில மனிதர்கள் போகலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த கதை பேசும். ஸோ அதில் நான் ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்கேன் இந்த கதையில். ஸோ அதனால் இந்த கதை வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஜான்ராக்கு என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் கார்த்திக் சாம்லன் ஒரு இயக்குனராக அவர் வந்து த்ரில்லர் ஜான்ரில் வந்துட்டு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. என் வீட்டு தோட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் எடுத்த படங்கள்லேயே டெக்னிக்கலி இது ஒரு பெரிய படம், ஒரு நல்ல படம். அதுக்குண்டான பொருள் செலவு இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். ஸோ படம் முடிச்சுட்டு போகும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அப்பா ஒரு நல்ல படத்தை பார்த்தோம், ஒரு நல்ல கதையை பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தியேட்டர் விட்டு வெளியாகலாம். இதுக்கு நாங்கள் கேரண்டி. ஆக்சுவலி வந்து இந்த படம் என்ன சொன்னோன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. as this is my first thriller movie. அப்புறம் மொதல் வாட்டி மெயினாக நடிக்கிறது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சூஸ் ஆகுவேன்னு. நான் வந்து போய் நடிப்பேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேணும்னா சொல்லுவாங்க, நான் வந்து அதே மாதிரி நடிப்பேன். அப்புறம் வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, சரி நல்லாயிருக்கு, ஓகே இது நல்லாயிருக்கு, ஆனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு. மலேசிய தமிழ் சினிமாவில் புதிய முயற்சிகளுக்கு இடமளிக்கும் ஒரு படைப்பாக உருவாகியுள்ள பூவெல்லாம் கேட்டுப்பார் பிகேபி
ஆகஸ்ட் 27 முதல் மலேசிய திரையரங்குகளில் ரசிகர்களை சந்திக்கிறது. மலேசிய கலைஞர்களின் முயற்சிகளுக்கும் உள்ளூர் திரைப்படங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு வழங்க விரும்பும் ரசிகர்களுக்கு இந்த வாரம் திரையரங்கில் பார்க்கக்கூடிய மற்றொரு மலேசிய தமிழ் படைப்பாக PKP காத்திருக்கிறது. வணக்கம் மலேசியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சாம்லன். என்னுடைய படம் பூவெல்லாம் கேட்டுப்பார். இதுக்கு முன்னாடி C4 சிந்தா, அடைமலை காலம், என் வீட்டு தோட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கவர்ந்திருந்தா நிச்சயமாக இந்த படத்துக்கு நீங்கள் தேட்டருக்கு வாங்க. முடியும் போது கண்டிப்பாக ஒரு மன சந்தோஷத்தோடு போவீங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 மலேசியா அளவில் உள்ள எல்லா திரையரங்குகளிலும் நம்மளோட PKP பூவெல்லாம் கேட்டுப்பார் வெளியாக போகுது. உங்களுடைய நியரஸ்ட் தியேட்டரில் போய் அதை பாருங்கள், குடும்பத்தோடு பார்க்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளைங்க இப்போ படம் எடுத்திருக்கோம், உங்கள் வீட்டு உண்மையான பிள்ளைங்க படம் எடுக்கிறப்ப நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு இப்போ நீங்கள் படம் பார்க்க வாங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து 27 ஆகஸ்ட்லேருந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற திரையரங்குகளுக்கு வந்துடும். ஸோ எல்லாரும் போய்ட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். படத்தை கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது.